சுய மரியாதை எண் 101. அவ்யக்தவாணி 3-2-88. நான் கல்பமுந்தைய வெற்றி பாண்டவர். பாண்டவரின் சித்திரத்தை பார்க்கும்போது இது நமது ஞாபகார்த்த என நினைவு வருகிறதா? பாண்டவர் எனில் பலசாலி, ஆத்மா சக்திசாலி. ஆனால் சரீரத்தை பலசாலியாக காட்டியுள்ளனர். பாண்டவரின் வெற்றி பிரசித்தமானது. கௌரவர் நிறைய இருந்தும் தோல்வி அடைந்துள்ளனர். பாண்டவர் 5 இருந்தும் வெற்றி பெற்றுள்ளனர். பாண்டவருடன் பாபா இருப்பதால் வெற்றி பெற்றுள்ளனர். சக்திசாலியாக இருந்துள்ளனர். யார் எதிரில் வந்தாலும், மாயா எந்த ரூபத்தில் வந்தாலும் தோல்வி அடைவர். வெற்றி பெற முடியாது. பாண்டவர் வெற்றியாளர். மாதாக்களும் பாண்டவ சேனையில் உள்ளனர். சுய மரியாதை எண் 172. நான் ஜீவன் முக்த ஆத்மா. அவ்யக்தவாணி 19-3-82. ட்ரஸ்டி எனில் ஜீவன் முக்த். மறுபிறவி எடுத்து விட்டீரா? இறந்து கொண்டு இருக்கிறீர்களா? எவ்வளவு காலம் இறப்பீர்கள்? பக்தியில் கூட யார் இறைவனுக்கு பிரசாதம் ஆகிறார்? ஒரே அடியில் பலி ஆகுபவர்தான் பிரசாதம் ஆகிறார். யோசித்தீர், சங்கல்பம் செய்தீர், நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். உடனே பலி ஆகிவிட்டீர்கள். பாபா என கூறியதுமே பாபா எப்படியோ அப்படி குழந்தைகளும் ஆகிவிட வேண்டும். பாபா கடல், குழந்தை பிச்சைக்காரர் என இருக்க. பாபா ஆஃபர் தந்துள்ளார். என்னுடையவனாக ஆகிவிடு என. பிறகு யோசிக்க என்ன இருக்கிறது? சுய மரியாதை எண் 173. நான் சதா ஆன்மீக நசாவில் இருக்கும் உண்மையான ஆன்மீக ரோஜா. அவ்யக்தவாணி 24-2-82. ஆன்மீக ரோஜா எனில் ஆன்மீக மனம் பரப்புபவர். ஆன்மீக ரோஜாவின் சிறப்பு என்னவென்றால் சதா ஆத்மாவை பார்ப்பவர். ஆத்மாவின் அதிகாரியான பாபாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்பவர். ஆத்மாவையே பார்க்கும் அபியாசம் இருக்க வேண்டும். ஒருவர் நினைவில் இருப்பது என்றாலே 1ஆம் நம்பரில் வருவது.
இதே லட்சியத்தை சதா வைக்க வேண்டும். சுயமரியாதை எண் 174. நான் அல்லாஹ்வின் தோட்டத்தில் மலரும் ஆன்மீக ரோஜா. அவ்யக்தவாணி 27/3/82. ரோஜாவின் மனம் அனைவருக்கும் பிடிக்கிறது. மனம் நாலாபுறமும் பரவுகிறது. இது ஸ்தூல ரோஜா மலரின் காரியம். நீங்கள் ஆன்மீக ரோஜா மலர். அழிவற்ற ஆன்மீக மனத்தை பரப்பக்கூடியவர்கள். நீங்கள் யாரை உங்களுடையவர் ஆக்கியுள்ளீர்கள்? யாரிடம் வியாபாரம் செய்கிறீர்கள்? வியாபாரத்தில் 3 உலகையும் பெற்றுள்ளீர்கள். அவ்வளவு மகான் ஆத்மா நீங்கள். அவ்யக்தவாணி டேட் 27/3/82. அடுத்து அவ்யக்தவாணி டேட் 25/12/83. சுயமரியாதை எண் 175. நான் பாப்தாதாவின் நேரடியாக தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக ரோஜா. நான் பாப்தாதாவால் தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக ரோஜா. பாபா ஒவ்வொருவரையும் எங்கெங்கு இருந்து பொறுக்கி எடுத்து ஒரு மாலையில் கொண்டு வந்துள்ளார். நான் அழிவற்ற மனத்தை பரப்பும் ஆன்மீக ரோஜா என்ற அனுபவத்தை செய்கிறீர்களா? நாம் பாபாவுக்கு பிரியமானவராக இருக்கிறோம் என்ற நசா இருக்கிறதா? என்னைப் போன்று பாபாவுக்கு பிரியமானவர் வேறு எவரும் இல்லை என ஒவ்வொருவரும் கூறுகிறோம். ஒவ்வொருவரின் சிறப்பை பொறுத்து பாபா அனைவர் மீதும் விசேஷ சிநேகம் உள்ளது. குழந்தைகளின் மதிப்பை பாபாவே அறிவார். மற்றவர் உங்களை சாதாரணமாக நினைக்கின்றனர். கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலர் நீங்கள். உங்களைத்தான் பாபா தன்னுடையவர் ஆக்கி உள்ளார். பாபாவுடையவர் ஆனதால் சர்வ பிராப்தி கிடைத்துவிட்டது. கஜானாவின் சாவியை பாபா உங்களிடம் கொடுத்து விட்டார். சாவியை போட்டு திறந்து தேவையான கஜானாவை வேண்டிய அளவு பிராப்தி இருக்கும்போது சேவை இல்லாமல் இருக்க முடியாது. சேவை குறைவு எனில் பிராப்தியும் குறைவு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் அல்லாவின் தோட்டத்தில் மலரும் ஆன்மீக ரோஜா. சுயமரியாதை எண் 174. அவ்யக்தவாணி 27/3/82. ரோஜாவின் மனம் அனைவருக்கும் பிடிக்கிறது. மனம் நாலாபுறமும் பரவுகிறது. இது ஸ்தூல ரோஜா மலரின் காரியம். நீங்கள் ஆன்மீக ரோஜா மலர். அழிவற்ற ஆன்மீக மனத்தை பரப்பக்கூடியவர்கள். நீங்கள் யாரை உங்களுடையவர் ஆக்கி உள்ளீர்கள்? யாரிடம் வியாபாரம் செய்கிறீர்கள்? வியாபாரத்தில் 3 உலகையும் பெற்று உள்ளீர்கள்.
அவ்வளவு மகான் ஆத்மா நீங்கள். சுய மரியாதை எண் 175. நான் பாப்தாதாவால் தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக ரோஜா. அவ்யக்தவாணி 25/12/83. பாபா ஒவ்வொருவரையும் எங்கு எங்கு இருந்து பொறுக்கி எடுத்து ஒரு மாலையில் கொண்டு வந்துள்ளார். நான் அழிவற்ற மனத்தை பரப்பும் ஆன்மீக ரோஜா என்ற அனுபவத்தை செய்கிறீர்களா? நாம் பாபாவுக்கு பிரியமானவராக இருக்கிறோம் என்ற நசா இருக்கிறதா? என்னைப் போன்று பாபாவுக்கு பிரியமானவர் வேறு எவரும் இல்லை என ஒவ்வொருவரும் கூறுகிறோம். ஒவ்வொருவரின் விசேஷத்தை பொறுத்து பாபா அனைவர் மீதும் விசேஷ ஸ்நேகம் இருக்கிறது. குழந்தைகளின் மதிப்பை பாபாவே அறிவார். மற்றவர் உங்களை சாதாரணமாக நினைக்கின்றனர். கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலர் நீங்கள். உங்களைத்தான் பாபா தன்னுடையவர் ஆக்கி உள்ளார். பாபாவுடையவர் ஆனதால் சர்வ பிராப்தி கிடைத்துவிட்டது. கஜானாவின் சாவியை பாபா உங்களிடம் கொடுத்து விட்டார். சாவியை போட்டு திறந்து தேவையான கஜானாவை வேண்டிய அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். பிராப்தி இருக்கும்போது சேவை இல்லாமல் இருக்க முடியாது. சேவை குறைவு எனில் பிராப்தி குறைவு. சுய மரியாதையின் 176. நான் ஆன்மீக ரோஜா. அவ்யக்தவாணி 1/1/86. எவ்வளவு வித மலர்கள் இருந்த போதும் ரோஜா மலருக்கு உள்ள மதிப்பு வேறு எதற்கும் இல்லை. பரமாத்மாவின் தோட்டத்தில் சதா மலர்ந்திருக்கும் மலர் நீங்கள். அழிவற்ற மனத்தை தரும் ஆன்மீக ரோஜா நீங்கள். எண்ணத்தில் கூட மாயாவால் வாடிப்போகும் மலர் அல்ல. மாயா வந்தால் வாடிப் போகாமல் சதா மலர்ந்திருக்கும் மாயாஜீத் நீங்கள். பாபா அழிவற்றவர். குழந்தைகள் அழிவற்ற ரோஜா மலர். புருஷார்த்தம் அழிவற்றது. பிராப்தியும் அழிவற்றது. அவ்யக்தவாணி 23/1/87. மனத்தின் காரணம் ரோஜா அனைவருக்கும் பிரியமானதாக இருக்கிறது. ஆன்மீக மனம் வீசும் ஆன்மீக ரோஜா நீங்கள். ஆன்மீக ரோஜாவாக இருப்பவர் ஆத்மாவையே பார்க்கக்கூடியவர். சுயம் ஆன்மீக நிலையில் இருப்பர். அநேகருக்கு நன்மை செய்பவர். உலகில் வரும் கஷ்டத்திற்கு காரணம் ஒருவர் மற்றவரை
ஆத்மாவாக பார்ப்பது இல்லை. தேக அபிமானத்தால் எல்லா பிரச்சனையும் ஏற்படுகிறது. ஆன்மீக நிலை மாறுவதால் சக்தி குறைந்து விடுகிறது. என்ன நடந்தாலும் குழப்பத்தில் வந்துவிடக்கூடாது. எதுவும் புதியது அல்ல எனில் குழப்பம் இருக்காது. நாடகம் மீது நிச்சய புத்தி தேவை. சர்வசக்திவான் நம் கூட உள்ளார். ஆகவே கவலையற்றவராக இருங்கள்.